அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகினில் பொருளேது முருகா எனும் இனிமையான பாடலுக்கேற்ப கோயம்புத்தூர் சுக்கிரவார்பேட்டையில் காந்தி பூங்கா அருகில் அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. முருகா கோவை நகரின் புலம்பெயர் மக்களான தேவாங்க சமூக மக்கள் பெரிதளவில் வாழ்ந்து வந்த பகுதி சுக்கிரவாரப்பேட்டை. இங்கு மக்கள் தங்கி செல்வதற்கு சிறு தொண்டர் நாயனாரின் சத்திரம் ஒன்று அக்காலத்தில் கட்டப்பட்டது. அச்சத்திரம் இருந்த சுற்றுப்பகுதிகள் அனைத்தும் சோலைகள் நிறைந்த நந்தவனமாக மலர்கள் பூத்து குலுங்கி இருந்தன. அங்கு வளர்ந்தோங்கி இருந்த ஆலமரத்தடியின் ஒரு புறம் விநாயக பெருமானையும் மற்றொரு புறம் பால தண்டாயுதபாணியையும் எழுந்தருளச் செய்து திரளான மக்கள் வழிபட்டு வந்தனர். மூலவராக பால தண்டாயுத சுவாமி பக்தர்களுக்கு கண்குளிர அருள் புரிகிறார். கல்வி ஞானம் பெறுவதற்கு கல்வி விநாயகர் சன்னதி, நவக்கிரக சன்னதியில் சூரிய பகவான் தனது 2 மனைவிகளான சாயாதேவி, உஷா தேவியருடன் 7 குதிரைகள் கூடிய வாகனத்தில் கம்பீரமாக ஏனைய 8 கிரகங்களுடன் காட்சி தருகிறார். நவக்கிரகங்கள் வட்ட வடிவில் இருப்பது இத்தலத்தில் குறிப்பிடத்தக்க அம்சம். 61 இந்த பாலடைஞ்சிருக்கும். எதுவுமே பூரா நந்தவனமாக இருக்கும். 6 கண்டுமங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மேலும் மேலும் இது பண்ணாங்க. அவருக்கு வாரியார் இருக்கிறதா அந்த வாரியார் வச்சு பிரசங்கனம் பண்ணி அந்த வசூல் எடுத்து தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் 72. உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணியர் சன்னதி, கல்யாண சுப்பிரமணியர் ஆகியோருடன் வீரவாகு, அருணகிரிநாதர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, இடும்பன், ஆஞ்சநேயர் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர். திருமண வரம் கைகூடாதவர்கள் கல்யாண சுப்பிரமணியரை தொடர்ந்து 48 நாள் வழிபட்டு வருவதால் அந்த 48 நாட்களுக்குள் கல்யாண காரியம் கட்டாயம் நிச்சயிக்கப்படும் என்பதும் இக்கோவிலின் நம்பிக்கை. அனைவரும் அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று முருகன் அருள் பெறுவோம். ஆவியுனுமானை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனேன் பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே.